வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அவினேஷ் ஜான்சன், செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்தம்பிக்குமா கொழும்பு துறைமுக நடவடிக்கை, வெளியாகிய முக்கிய அறிவிப்பு. கையடக்க தொலைபேசி பாவனை, வருகிறது புதிய நடைமுறை. வருடாந்தம் 20,000 பேர் உயிரிழப்பு, மதுவரி திணைக்களத்தின் முடிவை மாற்ற வேண்டும் என கோரிக்கை. மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த அதிரடியாக கைது. தீவிரமாக பரவும் டெங்கு நோய், இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்துள்ள ட்ரம்ப், 100க்கும் மேற்பட்டோர் நாடு கடத்தல். உள்நாட்டு செய்திகள். கொழும்பு துறைமுகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள கொள்கலன் நெரிசலை நிவர்த்திப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்படாவிடின் எதிர்வரும் வாரத்தில் கொள்கலன் தாங்கி ஊர்தி சாரதிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட நேரிடும் என கொள்கலன் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அந்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா, டிஜிட்டல் முறைமையை பின்பற்றினால் மாத்திரமே இந்த நெரிசலை குறைக்க முடியும். துறைமுகத்தில் உள்வரும் மற்றும் வெளி செல்லும் வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் வெள்ளை பலகை ஒன்றிலேயே குறித்து வைக்கப்படுகின்றன. அத்துடன் துறைமுகத்தில் 6 தராசுகளே உள்ளன. இறக்குமதியாளர்களுக்கு அந்த தராசுகள் மீது நம்பிக்கை இல்லாதமையினால் தனியார் துறையினரிடமிருந்து உதவிகள் பெறப்படுகின்றன. முதலில் இவை டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நாட்டின் முக்கிய பொருளாதார மையங்களாக உள்ள துறைமுகம் மற்றும் சுங்கத்தில் உள்ள பிரச்சனைகள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிடின் கொள்கலன் சாரதிகள் அடுத்த வாரம் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக கொள்கலன் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார். நாட்டிற்குள் சட்டவிரோதமாகவும் தரமற்ற தகவல் தொடர்பு சாதனங்களையும் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்ய வாய்ப்பே இருக்காது என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த விதிகளை மீறும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என அதன் இயக்குனர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்தார். வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட காலம் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் அறிவித்தது. அதற்கமைய தற்போது செயலில் உள்ள தொலைபேசிகளின் IMEI எண்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவை எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் செயலில் இருக்காது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்பு IMEI எண்கள் பதிவு செய்யப்பட்ட வலையமைப்புகளுக்கு எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்தாது என்று இயக்குனர் ஜெனரல் மேலும் தெரிவித்தார். மதுபான பாவனை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் காரணமாக நாட்டில் வருடாந்தம் 20,000 பேர் உயிரிழப்பதாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபான போத்தல்கள் தயாரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை மேலும் பாதிப்புகளை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை மருத்துவ சங்க உறுப்பினர் அனுலா விஜயசுந்தரா, மதுபானத்தின் தரம் தொடர்பில் மதுவரி ஆணையாளர் தெரிவித்த கருத்தை வன்மையாக எதிர்ப்பதாக கூறியுள்ளார். மதுபானம் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதொன்று என்பதனை சகலரும் அறிவார்கள். இந்நிலையில் குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய மதுபான போத்தல்களை தயாரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான புதிய கொள்கைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமாயின் கசிப்பு உள்ளிட்டவற்றின் பாவனை அதிகரிக்கக்கூடும். அதே நேரம் இளைஞர்கள் உள்ளிட்டோரிடம் மதுபான பாவனை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது என அனுலா விஜயசுந்தரா தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ இன்று காலை பெலியத்த பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களை யோஷித ராஜபக்ஷ செய்ததற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபர் தெரிவித்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். அதன்படி யோஷித ராஜபக்ஷ தொடர்பாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு காணியின் உரிமை குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக கடந்த 3ஆம் திகதி யோஷித ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த மாதம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 3650 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 3 வாரங்களில் மாத்திரம் டெங்கு நோயினால் 2 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக மழை நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் நுளம்புகள் பரவும் விகிதம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே டெங்கு நோய் தற்போது அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாட்டின் ஊவா, தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். ஊவா, மேல், சப்ரகமுவ, தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, நுவரெலியா, மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும். இடியுடன் கூடிய மழை வேளைகளில் ஏற்படும் தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வெளிநாட்டு செய்திகள். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து சமாதான மேசைக்கு வருமாறு ரஷ்யாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விடுத்த கோரிக்கைக்கு ரஷ்யா முதல் முறையாக பதிலளித்துள்ளது. இந்த நிலையில் சமாதான மேசைக்கு வருவதற்கு முன்பு அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு முன்னதாக ட்ரம்ப் வெளியிட்டிருந்த எக்ஸ் பதிவில் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர ஒரு எளிதான வழியும் கடினமான வழியும் உள்ளது. ஆனால் எளிதான வழிதான் சிறந்த வழி.
உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டிய நேரம் இது. ரஷ்யா சமாதான மேசைக்கு வரவில்லை என்றால் அதுவிற்கும் அனைத்திற்கும் அதிக வரிகள் மற்றும் தடைகளை விதிக்கும் நிலையை ஏற்படுத்த நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பின் குறித்த எக்ஸ் பதிவிற்கு பதில் அளிக்கும் வகையில் சமாதான மேசைக்கு வருவதற்கு முன்பு ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமாக எதை பார்க்கிறார் என்பதை ரஷ்யா அறிய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்யாவின் துணை தூதர் டிமிட்ரி பெலியன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அத்தோடு உக்ரைன் நெருக்கடியின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதாக மட்டுமே ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாகவும் டிமிட்ரி பெலியன்ஸ்கி சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைனுடன் சண்டையிட ரஷ்யாவிற்கு வந்த 11,000 வடகொரிய வீரர்களில் 3,000 பேர் காயமடைந்து மற்றும் உக்ரைன் வீரர்களால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் 1,000 பேர் உக்ரைன் தரப்பால் கொல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியானதை தொடர்ந்து ரஷ்யாவின் இந்த பதில் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் பணிகளில் அமெரிக்க அரசாங்கத்தினர் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்தே புலம்பெயர்தலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவர் சொன்னது போன்றே அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் முதற்கட்டமாக 538 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரலின் லீவிட் சட்டவிரோதமாக குடியேறிய 538 குற்றவாளிகளை ட்ரம்ப் நிர்வாகம் கைது செய்துள்ளது. அதேபோல் சட்டவிரோதமாக குடியேறிய நூற்றுக்கணக்கானோரை ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தியும் உள்ளனர். வரலாற்றில் மிகப்பெரிய நாடு கடத்தல் நடவடிக்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் எக்ஸ் தளத்திலும் தகவல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் நமது நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க ட்ரம்ப் நிர்வாகம் செய்து வரும் பணியின் ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டுமே இது என்று பதிவிடப்பட்டுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.